வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சிட்டிசன்ஸ், வெளிநாட்டு ஃபாரின் பீப்புளுக்கு வந்து நீங்க உதவ வேண்டும். உங்க லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்தில் ராகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்காரர்களுக்கு உதவ வேண்டும். ஏதாவது சின்ன உதவியிலிருந்து பெரிய உதவி செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். சிம்ம ராசி நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னம்னு இருக்கு இல்லையா, அங்கிருந்து 10th பிளேஸ்ல ராகு பகவான் இருந்தாருன்னா தொழில் சம்பந்தப்பட்ட முறையில நீங்க ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்துவது மற்றும் தொழில் கருவிகள்ல சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்ல லைத்திருப்பது, இது வந்து பெரிய ஆபத்தையும் விளைவையும் உருவாக்கும். ராகுவுடைய கண்டக சனி தாக்குதலினால். இப்ப சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால, அதே மாதிரி ராகுக்கு வந்து இந்த இந்த தொலைபேசி சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்கன்னா விக்டிமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஆகும். அதனால பாதிப்புகள் வரக்கூடியதுனால அதை பண்ணாம இருந்தால் ராகுவுடைய ஆசீர்வாதம், இந்த தோஷம் அப்படிங்கிறது போய் யோகமா அது மாறும். நீங்க சிம்மராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 11ஆம் வீட்டுல ராகு இருக்காருன்னு சொன்னாங்கன்னா நீங்க துர்கை அம்பாளை வழிபட வேண்டும். துர்கை அம்பாளை வழிபட ராகு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ராஜயோகத்தெல்லாம் தருவார். ராகு தருகின்ற ராஜயோகம் என்பது நீங்க வந்து ஒரு சிவாஜிராவ் கைக்வாடை வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கினது வந்து ராகு கொடுத்த ராஜயோகம்.